வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. விஜய் 2 தொகுதிகளிலிருந்து போட்டியிடுகிறார். ஒன்று பெரம்பூர் தொகுதி, சென்னையில் இருக்கக்கூடிய திமுகவின் கோட்டை என்று சொல்லக்கூடிய பெரம்பூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். இன்னொன்று திருச்சி ஈஸ்ட். இந்த 2 பகுதிகளிலும் விஜயுடைய தாக்கம் என்னவாக இருக்க போகிறது? அதே போல் விஜயுடைய வருகையினால் தமிழக தேர்தல் களம் எப்படி மாறி இருக்கிறது? என்ன தாக்கத்தை விஜயால் ஏற்படுத்த முடியும்? விஜய் என்ன விஷயங்களை எல்லாம் முன்னிறுத்து வருகிறார் அப்படின்றத பற்றி பேசுவதற்காக நம்மோடு தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அவர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசியல் விளம்பரங்களோ அரசியல் கட்சிகளோட விளம்பரங்களோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் எலெக்ஷனில் பல பெர்ஸ்பெக்டிவ்ஸை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுடைய இந்த எலெக்ஷன் ஃபண்டை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் சார் வணக்கம். வணக்கம். வெங்கட்ராமன் சார் மயிலாப்பூர் தொகுதியிலேருந்து போட்டியிடுகிறார். ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு பக்கம் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த பல்வேறு பரிமாணங்கள் இருக்கும்போது அரசியல்வாதியாக பரிமாணம் எடுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? அதுவும் விஜயோட நீங்கள் நீண்ட காலமாக பிஹைண்ட் த சீன்ஸ் பணியாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ ஏன் அரசியல் களத்துக்கு வரணும், தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்ற அந்த உந்துதல் ஏன்? உங்கள் கேள்வியிலே அதுக்கான பதிலாக இருக்குது. எப்போ தலைவர் வருகிறாரோ தலைவர் கூட இருக்கிற தொண்டர்களும் வரணுங்கிறது எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம வெற்றி தலைவர், நம்ம தமிழ் வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள், வெற்றி தலைவர் அவர்கள் இத்தனை வருடமாக இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலை, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், மக்களோடையே கனெக்ட் ஆகிருக்கேன். ஒரு மக்களுக்காக எதாவது செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை அவருக்கு உண்டு. இப்போது ஸ்ரீலங்கன் இஷ்யூ வந்தப்போ அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணோம், கலந்துக்கிட்டோம். அவர் மட்டும் இல்லை, அவர் கூட மற்ற நிர்வாகிகள், நானும் அந்த சிச்சுவேஷன் கலந்துக்கிட்டேன். சுனாமி பேரிடர் காலங்கள், இந்த மாதிரி பல பேரிடர் காலங்களில் பல டிஃபிகல்ட்டி வரும்போது அவர் கூட தான் கனெக்ட் ஆகி எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, கழகத்தின் பல நிர்வாகிகள் கூட ஒர்க் பண்ணுறோம். அதுலேருந்து ஒரு அடுத்த லெவல் போகும்போது மக்களுக்கு எதாவது நம்ம செய்யணுமே, நம்ம இப்படியே போயிடக்கூடாது, வாழ்க்கை கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு தலைவர் நினைக்கும் போது அவர் அரசியல் கட்சியாக உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த அரசியல் கட்சி அவர் தமிழ் வெற்றி கழகம்னு ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவர் மட்டும் இல்லாமல் நம்ம கூட எல்லாருமே இத்தனை வருட காலமாக அவர் கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ணோமோ எல்லாத்தையும் என் கூட எல்லோரும் வாங்க, ஒரு போருக்கு போகும்போதோ ஒரு நல்ல விஷயம் நடத்தும் போதோ எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம் இல்லையா? கோயில் திருவிழா போனால் எல்லா சொந்தங்களும் வருவாங்க, ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னா எல்லோரும் சொந்தம் வர மாதிரி, அதே மாதிரி இதுலேயும் தலைவர் போகும்போது எல்லோரும் வாங்குங்கிறாங்க. அதில் நானும் ஒன் ஆஃப் த பர்சனாக அவரோட பொலிட்டிக்கல் லைனில் கடந்து வந்திருக்கேன், போய் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். உங்களுடைய அசோசியேஷன் வித் விஜய் எந்த காலகட்டத்திலேருந்து நீங்கள் அவரோட பயணிச்சிருக்கீங்க? உங்களுடைய ரோல் என்ன? அவர் ஒரு ஆக்டராக இருக்கார் அப்படின்னும் போது உங்களுடைய தனிப்பட்ட ரோல் என்ன? அவருடைய கரியர்லையோ அல்லது நான் சொன்ன மாதிரி பிஹைண்ட் த சீன்ஸ் வாட் இஸ் யோர் ரோல் என்ன? இல்லை, நான் தலைவர் கூடயே கடந்த ஒரு 25-30 ஆண்டு காலமாக பண்ணிட்டுறேன். அவர் மட்டும் இல்லை, அவரோட குடும்ப பிரதிநிதிகள், அவரோட அப்பா அம்மா, அவரோட கூட இருக்கிற மற்ற நிகிவர்ஸ், என் கூட ஒர்க் பண்ணுற கலைத்துறை சம்மந்தப்பட்ட நண்பர்கள் எல்லாரும் கூடயும் சேர்ந்து பணியாற்றுறேன். அவரோட பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸோ, இன்கம் டேக்ஸு, ஏதாவது ரெகுலேஷன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டிலையும் நான் ப்ரெசென்ட் ஆவேன். இப்போ எல்லா இடங்களுக்கும் விஜய் சார் போக முடியாது. அந்த மாதிரி ஐடியா வரும்போது, இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி போகும்போதோ, இல்லை ஏதாவது முனிசிபாலிட்டி அத்தாரிட்டி போகும்போதோ, இல்லை ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக போகும்போது, இந்த மாதிரி எந்தெந்த ஆக்டிவிட்டிலாம் அவரால் ரெப்ரசென்ட் பண்ண முடியாதோ அந்த பகுதிகளில் நான் அவருக்காக ஆஸ் எ ரெப்ரசன்டேட்டிவாக அலுவலகத்துலேருந்து அத்தாரிட்டி வரைக்கும், கவர்மெண்ட் அத்தாரிட்டி வரைக்கும் போவேன். இதுக்கு இதெல்லாம் பண்ணுறோன்னா நம்ம எல்லா இடங்களுக்கும் இப்போ நீங்களாக இருந்தாலும் நானும் அதை என்ன யூஸ் பண்ணுவோம், வில் அப்பாயிண்ட் நம்ம ஏஜென்சி, இந்த எக்ஸ் ஒர்க்கு ஏஜென்சி போடுவோம், பி ஒர்க்கு ஏஜென்சி போடுவோம். அதில் எக்ஸ்பர்டைஸ் நல்லா அப்பாயிண்ட் பண்ணி செய்வோம். நம்ம தலைவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆட்களை அப்பாயிண்ட் பண்ணி அதோட ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கும் நமக்கு தெரியாதுங்கிறதுனாலையும், இது 1, 2, 3, 4 ஆண்டு காலம் மட்டும் இல்லை, பல வருட காலங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி தெரியணும். ஒரு 10 வருடம் முன்னாடி நடந்தது என்ன, ஒரு 20 years பேக் நடந்தது என்னன்னு தெரியாது. சில நிறைய கேஸ் பார்த்துருப்போம். நம்ம கல்ச்சரே அப்படி தான். 10 years பேக் அது என்ன நடந்தது, 15 years பேக் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்மளோட சென்ட்ரிக்கே அப்படி தான். அந்த மாதிரி சூழ்நிலையில் வெளியே இருந்தாலும் எங்கேஜ் பண்ணுறத விட உள்ளுக்குள்ளேயே இன்னோஸ்லேயே ஒரு பர்சன் இருக்கும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ண சரியாக இருக்குங்கிறதுனால ஐ எம் அ பர்சன் ஹேண்ட்லிங் ஆல் கேசஸ் ஃபார் த மோஸ்ட் 30 years. ஸோ இன்ஹவுஸ் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் இருக்கீங்க தாவேக்கால.
தலைவர் நம்பகமான பர்சனாக இருக்கேன். ஸோ விஜயோட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபார் லைக் மோர் தென் 25 இயர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அவரை பற்றி தெரியாது. ஆக்டராக நமக்கு எல்லாருக்கும் அறிமுகம் இருக்குது. அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ், அவருடைய படங்கள், அந்த பிரம்மாண்டங்கள்லாம் பார்த்துருக்கோம். பர்சனலி அவரை நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. நல்ல ஒரு பழக்கம். என்ன அவருடைய வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹீ இஸ்? எல்லோரும் இப்போ என்ன அவரை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப், அஃபிஷியல் லைஃப், சினிமா உலகம் தனியாக ஒன்றும் இல்லை. எப்படி சினிமா துறைகள் அவர் பழகிறாரோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கடந்த 2-3 வருடங்களாக நம்ம வந்து அந்த 10வது 12வது படித்த குழந்தைகளுக்காக கல்வி செல்வங்களுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம். அதில் வந்து எல்லா குழந்தைகளையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வர சொல்லி ஒரு அசம்பிளியில் 3 குழந்தைகள் 1, 2, 3 ரேங்கிங்கில் வர சொல்லி அங்கே போய் எல்லா குழந்தைகளுக்கும் பொன்னாடை போற்றி அவார்டு கொடுக்குறோம். அங்கே என்ன ரியாக்ட் பண்ணுறாரோ, எப்படி எமோஷன் பண்ணிங்க, அதே மாதிரி தான் எல்லா இடங்களும் இருக்கார். அவருக்கு திரைக்கு முன்னொரு முகம், திரைக்கு பின்னொரு முகம்லாம் இல்லை. அவர் குடும்பத்துலேயும் சரி, எங்கள்கிட்டையும் எங்களை மாதிரி எங்கள் கூட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் கூடயும் சரி, என்ன ஸ்டேஜில் பார்க்குறோமோ அதே சென்ட்ரிக்கோட அதே எமோஷனல் பாண்டிங்கோட மட்டும். ஒரு 2 உதாரணங்களை சொல்லுங்களேன். உங்களோட பர்சனலாக உங்களுடைய ரிலேஷன். இப்போ எப்படி எக்ஸாம்பிள் நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்மளோட இந்த ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனை போனோம்னா குழந்தை கூட, பெண்கள் கூட, அம்மாக்கள் கூட எப்படி பாண்டிங்காக பேசுகிறாரோ அதே மாதிரி எங்கள் கூட இப்போ என் கூட இருக்கிற பசங்களாக இருக்காங்க. எங்கள் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸாம்பிள், என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு 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 ஆஃபீஸ் பாய்க்கு மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா, அவன் எப்படா இருக்க, வீட்டு போய் ரெஸ்ட் எடு, டெஸ்டிங் பண்ணு அப்படிங்கிறதும் சரி, அவனுக்கு உண்டான மெடிக்கல் சர்வீஸ்க்கு உண்டான பேமெண்ட்டும் சரி, அது அந்த விஷயம் முடிஞ்ச உடனே திருப்பி அவன் வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே எப்படா இருக்கா, உடம்பு நல்லா இருக்கா, உடம்பு பார்த்துக்கிறியா, அந்த மாதிரி ஞாபகம் நம்மளே மறந்தாலும் அவரே பார்த்த உடனே எப்படி நல்லா இருக்கியான்னு கேட்குற கேள்வி அவருக்கு உண்டு. அந்த மாதிரி நம்ம அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுற டிரைவர்லேருந்து புதுசாக ஒருத்தர் பார்த்தா கூட, இப்போ உங்களையே மீட் பண்ணி பேசினா கூட இன்றைக்கி மீட் பண்ண பேசுவார். இதே சென்ட்ருக்கு எல்லா இடங்களும் அவருக்கு உண்டு. இந்த மாதிரி எப்படி ஸ்டேஜில் பார்த்து ஒரு அஃபெக்ஷனாக எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு போனோம், பத்திரமா போங்கிற மாதிரி அதே லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேரோட எங்கள் கூட பழகும் போதும் அதே கேர் உண்டு. ஸோ உங்களுடைய இவ்வளவு ஆண்டு கால அனுபவம் அவரோட பயணித்தது, ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் உருவெடுப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருந்துச்சா? ஒரு 25 இயர்ஸாக நீங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எண்ணம் இந்த நபருக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்சா? இல்லை, அரசியல் அப்படின்னு மட்டும் இல்லை. அரசியலுங்கிறது இன்று முனைத்த காலர் மாதிரி. இது ஒரு சோஷியல் சர்வீஸ். இது நம்மனா பேர் வச்சுக்கலாம். இப்போ சேரிட்டி ஒர்க் பண்ணுறோம், ஒரு சர்வீஸ் பண்ணோம், மக்களுக்காக சேவை செய்ய போகிறோம். அதோட பேர் தான் நம்ம பேர் வச்சுக்கிறோம். அன்னைக்கு இருக்கும்போது மக்கள் இயக்கமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி தளபதி வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி வெல்ஃபேர் ஆல் இஸ் கம்ஸ் அண்டர் வெல்ஃபேர். மக்களுக்காக ஒரு சேவை, மக்களுக்கு டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ அவங்களுக்கு தேவையான சேவை செய்யணும். எப்படி அரசியலுக்கு போகலாங்கிறது வந்து இட் இஸ் க்ரோன். நாளைக்கு நேற்று இருந்தோம், ஒரு 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணோம். விஜய் மக்கள் இயக்கமாக வந்தது. எல்லா அசம்பிளி எலெக்ஷன்லையும் எல்லா மக்களுக்கும் ஒரு பர்த்டே டைம்லையோ இல்லை ஒரு நேச்சுரலாம் டைம்லையோ நம்மளால் வெல்ஃபேர் பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி நடக்கும்போது ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டில் சரி நம்ம இந்த லெவல்லேருந்து அடுத்ததுக்கு மக்களுக்கு டைரெக்டாக கவர்மெண்ட்டோட ஃபண்டு மூலமாக, கவர்மெண்ட் அத்தாரிட்டி மூலமாக, ஒரு பவர் செக்டர் மூலமாக மக்கள் உதவி செய்யணும், மக்கள் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ண தான் இந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸ் அதுக்காக வந்துடும். ஸோ இதற்கான திட்டமிடுதல் இருக்கும் இல்லையா? திடீரென்று அவர் அதை செய்திருக்க மாட்டார் இல்லையா? அந்த தாட் எப்போ வந்துச்சு? ஏன்னா நாங்கள் ஒரு ப்ரொஃபைல் பண்ணோம், அதில் எக்ஸாக்டாக எங்களால் சொல்ல முடியாதது என்னென்னா, விஜய்க்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், அரசியலில் வரணும் அப்படின்ற எண்ணம் எப்போ வந்துச்சு அப்படின்றது ரொம்ப கிளியராக இல்லை. எந்த காலகட்டம் இருக்கும் அவருக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு எண்ணம் அவர் மனசில்? இல்லை, அதுதான் இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு பதிவு சொன்னேன். இது நேற்று எண்ணம் அவருக்கு வரல. இது எப்போவுமே எக்ஸாம்பிள் அரசியல் ஒரு நம்ம இளைய தளபதி விஜய் மக்கள் ட்ரஸ்ட்டாக இருக்கும்போது, மக்கள் நற்பணி மன்றமாக இருக்கும்போது அவர் ஒவ்வொருத்தருக்கு கூட ஒரு மேரேஜுக்கெல்லாம் போகிறாரு, கனெக்ட் ஆகிறார். அப்போது அதுக்கு பண்ணுறோம். அப்போ அவர் தெரியும், நம்ம 4 ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றோம். மக்கள் இயக்கமாக வரும்போது 400 ஃபேமிலி 4000 ஃபேமிலிக்கு பண்ணுறோம். அப்போவே நம்ம நிறையா 4000 பண்ணுறோம். நம்ம பசங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பெண்கள் நம்ம சார்ந்திருக்காங்க, அவங்க எதாவது செய்யணும். ஒவ்வொரு பரிமாணத்துலேயும் அவர் தோணும்போது ஓகே இது வந்து அரசியல் களம், இந்த மாதிரி அரசியலில் பண்ணோம்னா நம்மளை சார்ந்தவங்க, நம்மளோட கட்சிக்காரங்க, நிர்வாகி மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் ஏதாவது சேவை செய்ய முடியும் அப்படின்னு அவருக்கு ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் எப்படி நம்ம ஒரு ஃபிலிம் ஒர்க் பண்ணுறோம், 6 மாத காலம் ஃபிலிம் ஷூட் பண்ணுறோம்.
ஒரு நாளை விட்டு ஒரு நாள் பெட்டர்மெண்ட் ஆகும். இன்றை ஒரு நாளை ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கால சூழ்நிலையில் அவருக்குள்ளே ஒரு ரிஃபார்ம்ஸ், அவருக்குள்ளே ஒரு மாற்றம். எல்லாமே சோஷியல் சர்வீஸாக தான் இருக்கும். அது பொலிட்டிக்கலாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டியாக வரும்போது ஒரு ரிஃபார்ம்ஸ் வரும்போது, ஸோ இது நம்ம இந்த நேரத்தில் இந்த 2026 சட்டமன்றம் வரும்போது பொலிட்டிக்கலாக பண்ணினா தான் நம்மளை சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் நம்ம நேசிக்கும் மக்களுக்கும் செய்ய முடியும்னு ஒரு தோணி இருக்குது. அதனால தான் இந்த ஒரு கழகத்தையும் அரசியல் கட்சியும் ஆரம்பித்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை ஃபிலிம் ஷூட்டிங்கோட கம்பேர் பண்ணீங்க. ஃபிலிம் ஷூட்டிங் இஸ் அ ப்ராஜெக்ட். படம் ஷூட்டிங் முடிஞ்சு அது படம் ரிலீஸ் ஆனோடனே அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும். அந்த மாதிரியா அவருடைய அரசியல் இயக்கம்? இல்லை, அப்படி இல்லை. இது டெவலப்மெண்ட். இதை வந்து அவர் வந்து இனி அரசியல் தான், இனி மக்கள் பணி தான், மக்கள் சேவை தான் செய்ய போகிறேன் அப்படின்ற அந்த மனநிலையோடு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கியிருக்காரா? இல்லை, இதில் தெளிவான ஒரு கம்பேரிசன் இருக்குது. ஃபிலிம் இஸ் அ ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தலைவர்கள் நடிக்கும்போது டெவலப்மெண்ட். அவர் தன்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை, தன்னோட நாலேஜை, தன்னோட ஒரு ஆக்டிவிட்டியை அக்யூரசி பண்ணிக்கிறார். நேற்று நடக்கும்போது ஒன்று, இன்று நடக்கும்போது ஒன்று, நாளை நடக்கும்போது ஒன்றுங்க. அவரை தன்னை மையப்படுத்தி தன்னோட நாலேஜை மையப்படுத்தி செய்கிறார். அப்படிங்கும்போது என்னென்னா, நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நம்மளோட நிர்வாகிகள் மட்டும் இல்லாத தமிழ்நாட்டு மக்கள் யாரெல்லாம் ஊர் லெவலில் கஷ்டப்படுறாங்களோ, இங்கெல்லாம் ஊழல், அரசியல் வன்மங்கள், புரியோடி போன கலாச்சாரம் இருக்கோ, அதெல்லாம் ரிஃபார்ம் பண்ணணும்னு வராது. இது ஆக்டிவிட்டி டே டு டே வர ஆக்டிவிட்டியில் கடந்து வர்ற அப்சர்வ் பண்ணிக்கிற ஆக்டிவிட்டி தான். நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து அரசியலில் மட்டும் இருப்பாரா, ப்ராஜெக்டாக போயிடுவாரா அப்படிங்கிறது தலைவர் முதல் நாளே சொல்லியிருக்கார். நான் என்னோடய கெரியர்லேருந்து, என்னோடய அரசியல் வாழ்க்கை, என்னோடய சினிமா வாழ்க்கையிலேருந்து அரசியல் வாழ்க்கைக்காக மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு இருக்கார். அவர் சொன்ன வார்த்தை என்றைக்கும் நிற்பார். அவர் வார்த்தை என்றைக்கும் மாற்றம் இருக்காது. மாற்றம் இருக்காத விட அவர் எடுத்த முடிவுகளை கொள்கை முடிவாக மட்டுமல்ல, களத்து முடிவாகவும் தைரியமாக இருப்பார். கூட நாங்களும் கூட நிற்போம், ட்ராவல் பண்ணுவோம். அரசியலில் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். நம்மளும் அரசியல் வந்தால் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. பட் அரசியல் களத்தில் குதித்த உடனே உங்களுக்கு வந்து பல்வேறு நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும், பல்வேறு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். தினம் தினம் நீங்கள் எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? என்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து தாவேக்காவுக்கு வந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதை சமாளிப்பதற்கு தாவேக்கா தயாராக இருக்கிறதா? களத்துக்கு வந்ததுக்கப்புறம் தயாராக தான் இருக்கும். எந்த சூழ்நிலையை வந்தாலும் பார்க்க வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அரசியல் வெளியிருந்து பார்க்கும்போது நிறையா கார் இருக்கும், 100 பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க, நிறையா ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பல கட்சிகள் பல பேக்கேஜோடு இருப்பாங்க. நம்ம களத்துக்கு, நம்ம கட்சிக்கு, நம்ம மக்களுக்கு நிர்வாகிகள் அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் லோயர் லெவலில் தான் வராங்க. எல்லாம் தினந்தோறும் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி, தண்ணீர்லேருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி தான் வராங்க. வீட்டோடு வெளியே வரதே அவங்களுக்கு பிரச்சனை தான். விமன் சென்ட்ரிக் எடுத்தோம்னா அப்படி தான் வராங்க. களத்தில் வரும் பிரச்சனைகளையும் சரி, போராடுவதும் சரி, தலைவருக்கு மட்டுமல்ல, எங்கள் நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லாம் தெரிஞ்சது தான். எதை வந்தாலும் துணிந்து சந்திப்போம். எங்கேருந்தெல்லாம் வரப்போ நம்ம கூட தான் வரப்போகுது. அரசியல் கட்சிகள்னு பார்த்தா 4-5 கட்சிகள் இருக்கும் தமிழகத்தில். அரசியல் விமர்சனங்கள் வருது 10 பேர் இருக்க போகிறாங்க. இவங்கெல்லாம் விமர்சனங்கள் இருக்கிறதா இருக்கும். பிரச்சனை வரத்தான் வரும். பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடி உழையும் கழகமோ கட்சியோ நம்மளதில்லை. விலை கொடுத்து வாங்கும் கட்சியும் நம்மளதில்லை. பிரச்சனை உருவாகிற கட்சியும் நம்மளதில்லை. மக்களோடையும் தலைவரோடையும் கூடயே இருப்போம். எதை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம், கூட இருப்போம். ஸோ இப்படி ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள் மற்றவர்கள்லாம் இந்த கரூர் விஷயத்தில் ஏன் வந்து ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது, அதை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு பெரிய கிரைசிஸ் அப்படின்றதுக்கு கட்சியோடைய முன்னணி தலைவர்கள்லாம் வந்து களத்தில் இல்லாமல் போயிட்டாங்க. விஜய் அவர்களே வந்து கரூரை விட்டு ஏன் வந்தார், திருச்சியிலே இருந்திருக்கலாம், ஏன் வரல, ஏன் அங்கே போய் கரூர் மக்களை போய் சந்திக்கலை, பாதிக்கப்பட்டவங்களை ஏன் வந்து நேரடியாக போய் சந்திக்கலை அப்படின்ற பல்வேறு கேள்விகள், விமர்சனங்கள் அப்படின்றது இருக்குது. என்ன நடந்துச்சு இந்த பேக்ரவுண்டில்? ஏன் அவரால் எஃபெக்டிவாக அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது இருக்கு இல்லையா மக்கள் மத்தியில்? இல்லை, இந்த ஒவ்வொரு ஆக்சிடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்கும் பின்னாடி பேக்கப் நிறையா பிளான்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பெரிய ரோடு போடுறோம், நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குன்னா ஒரு நிறையா ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறோம், இல்லை இங்கே பெரிய ரோடு போகிறோன்னா இந்த சாலைகள்லாம் நம்ம மூடணும், இந்த ட்ராவல்லாம் பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி கரூர் நிகழ்ச்சிகளுக்கும் எங்களை இலக்கம் போல் நீங்கள் மட்டும் இல்லை, பல சுற்றுப்பயணங்கள் எங்கள் லிஸ்ட்டில் இருந்தது, எல்லாம் போட்டிருப்போம். எல்லாத்துக்கும் முறையான அனுமதி, முறையான ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கும். சில நேரங்கள் சில சூழ்நிலைகளில் ஒரு அக்கறாகும்.
அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறது ரெடியாக தான் இருப்போம், பண்ணினோம். அந்த நேரத்தில் இருக்கிற கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், போலீஸோ இல்லை நிர்வாக அதிகாரிகளோ அது சம்மந்தப்பட்ட பீப்புளோ எங்களை அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்ம மட்டும் முடிவெடுக்க முடியாது, இது மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைகள். மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு நம்ம உடனே முடிவெடுத்து நம்மளோட இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டியில் இல்லை நான் போயே தருவேன் அப்படி அரகண்டாக பிஹேவ் பண்ண முடியாது. மக்களை மதிப்பது மாதிரி மக்களோட இயங்கும் அதிகாரிகளையும் மதிப்போம். அரசியல் நிகழ்வுக்கும் சரி, தனிப்பட்ட நிகழ்வுக்கும் சரி. இப்போ இருக்கிற இந்த கரூர் நிகழ்ச்சிகளில் எக்ஸாம்பிள் சொல்ல வந்தால் கூட அங்கே இருக்கும் அதிகாரிகளை, அங்கே இருக்கும் நிர்வாக அதிகாரிகளை, அரசியல் சம்மந்தப்பட்ட இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியும் நம்ம மதிக்கிறோம். அவங்க சொல்லும் வார்த்தைகளை நம்ம ஒபே பண்ணி தான் ஆகணும். இங்கே மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, அவங்க சொல்லுவதை கேட்டு ப்ரடாமினண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணணும். இதுக்கு உண்டான ஆக்டிவிட்டி தான் நீங்கள் சொல்கிற இந்த ஏன் அதை பண்ணலை, ஏன் இதை செய்யலை, ஏன் இல்லை. அப்போ இந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசும்போது அதிகாரிகள் வந்து உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்துடாதீங்க, வர வேண்டாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்களா? இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஸ்பெசிஃபிக்காக யாரையும் அவங்க வராதிங்க இங்கே வாங்க சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் அங்கே இருக்கிற மானிட்டர் பண்ணுற கலெக்டர்ஸோ அங்கே இருக்கிற மற்ற டிபார்ட்மெண்ட், அது ஒரு நிர்வாகம் இருக்கும். மாவட்டம்னா ஒன்று, மாநிலம்னா ஒன்று, அது இல்லாமல் நம்ம தாலுக்குனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு லேயர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. அந்த அத்தாரிட்டி அந்த கள சூழ்நிலைகளை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். இப்போ ஒரு கலெக்டர் எடுத்தோம்னா பல பகுதியை ஒர்க் பண்ண அனுபவங்கள் இருக்கும். ஒரு தாசில்தார் நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஆர்ஐக்கு ஒரு அனுபவங்கள் இருக்கும். அந்த மாதிரி அவங்க அந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கிற மக்களுக்கு இது தேவைகள் இருக்கும், இது இருக்காது, எங்களுக்கு இந்த செக்யூரிட்டி ரீஜனுக்காக அது தேவைப்படுதுன்னு அவங்க மூலமாகவோ இல்லை மக்கள் மூலமாகவோ இல்லை அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் மூலமாகவோ இல்லை அங்கே நிர்வாகம் மூலமாக சொல்லும்போது அவங்க சொல்லையும் கட்டுப்பட்டு நம்ம பெர்மிஷன் அப்படி தான் போகிறோம். ஒரு மாவட்டத்துக்குள்ளே போகிறோம், ஒர்க் பண்ணுறோம்னா அந்த எஸ்பிஓ அங்கே இருக்கிற கலெக்டர் மூலமாக பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்கே பிரச்சாரம் பண்ணுறோம். அந்த லேண்ட்லார்டை கேட்டு தான் அந்த நிர்வாக இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஒர்க் பண்ணும். அதே சூழ்நிலை தான் இங்கேயும். நம்ம எந்த ஆக்டிவிட்டி பண்ணிடலாம், வி ஆர் பவுண்ட் டு ஃபாலோ த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் லேட் ஓன் பை த கவர்மெண்ட். அந்த களத்தில் அந்த இடத்துல இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். அது யார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் இருக்காங்களோ, நம்ம என்ன தான் ஹை குவாலிஃபைடு பர்சனாக இருந்தாலும், என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும், நிகழ்ச்சி நடந்தால் கூட அந்த நிர்வாகத்துக்கு உட்பட்ட அத்தாரிட்டிஸ் சொல்கிறத மட்டும்தான் ஒபே பண்ணி கொண்டு போக முடியும். அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்லை, ஒரு பொறுப்புணர்வோடு ஒரு கட்சி செயல்படுகிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அதே சமயத்தில் இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு இது ஒரு சதி அப்படின்னு தாவேகா தரப்புலேருந்து பேசப்பட்டுச்சு. பட் அதுக்கு என்ன காரணங்கள், ஏன் இதை வந்து ஒரு சதி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் எங்கேயுமே அதை விளக்கவே இல்லையே. விஜய் அதை பற்றி பேசவே இல்லையே எங்கேயுமே. இல்லை, நாங்கள் சொல்கிறத விட இதுக்குண்டான ஆக்டிவிட்டி நிறையா ஃபுட்டேஜ் பார்த்துருக்கோம், நிறையா மக்கள் பேசுறதை கேட்டிருக்கோம். அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட லோக்கல் அந்த கரூர் சம்மந்தப்பட்ட இருக்கிற லோக்கல் பீப்புள் சொன்னதையும் கேட்டிருக்கோம். நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். அந்த களத்தில் இருந்து பார்த்த மக்களோட அனுபவங்கள் கேட்டிருந்தால் அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு விசாரணை அப்படின்னு வரும்போது உங்களுடைய வேர்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அது நீங்கள் விசாரணையில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அது பப்ளிக் மத்தியில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்போது அதை பற்றி ஏன் வந்து வெளிப்படையாக யாரும் அட்ரஸ் பண்ணல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் எடுத்துக்கல அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல, அது இன்னும் தாவேக்காவை சுற்றி அந்த கேள்வி அப்படின்றது தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்லையா. அப்போ அதை ஏதோ ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணணும் இல்லையா. இதுக்கு தான் நம்ம அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் தான் பல்வேறு கட்ட விசாரணைகளுக்காக கவர்மெண்ட்டும் சரி, கோர்ட்டும் சரி நிறையா அத்தாரிட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதுக்கான பணிகளை மேற்கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம அது சம்மந்தமாக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லை இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. அந்த விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது, அது முடியும் போது அதுக்கு தகுந்த மட்டும் ரிப்ளை கிடைக்கும். ஸோ இந்த சூழலில் நீங்கள் தொடர்ச்சியாக விஜயோடைய பிரச்சாரங்கள் போகிறதோ, விஜயோடைய நிகழ்ச்சிகளுக்கு போகிறதோ, விஜயோடைய நிகழ்ச்சிகளுக்கு பெர்மிஷன் கிடைக்கிறதோ, அவரை தடுக்கிறதுக்காக தான் தமிழக அரசாங்கம் இந்த எஸ்ஓபி கொண்டு வந்தாங்க. அவருடைய பிரச்சாரம், அவருடைய மக்களோட அவர் வந்து எந்த விதத்துலேயும் வந்து போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை சதி செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி பேசுகிறது வந்து எப்படி சரியாக இருக்க முடியும்? இந்த பார்வையை மக்கள்கிட்டே கொடுத்துடலாம். எஸ்ஓபி போகிறதுக்கு முன்னாடி சரி, எஸ்ஓபி போட்டதுக்கு அப்புறமும் சரி, மக்கள் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அதை நீங்கள் களத்தில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நாங்கள் 3000 பேர் 2000 பேர் 1000 பேர் எஸ்ஓபி போட்டு தடுத்தாலும் கொடுத்தாலும் கூட இப்போ நேராக வந்து பார்ப்பவர்கள் 3000 பேர் இருந்தாலும் யூடியூப் மூலமாக மற்ற சேனல் மூலமாக மக்களை பற்றியும் தலைவரை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்ணு முன்னாடியே நமக்கு அதுக்கு ஒன்றான பதில்கள் இருக்குது.
பட் அது திட்டமிட்டு அரசாங்கம் தடுக்கிறது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கிறதா? திட்டமிட்டு இப்படி தான் பிளான் பண்ணுறாங்க, அவருடைய அவுட்ரீச்சை வந்து லிமிட் பண்ணும் அப்படின்றது தான் அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இது அரசாங்கம்னு சொல்ல முடியாது, இதை நீங்களே திமுகவுடைய நோக்கமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இது மக்களோட பார்வை கொட்டுடலாம், அவங்க முடிவு பண்ணுவாங்க இதெல்லாம். நீங்கள் திமுக இருக்கும்போது திமுக அதை வச்சு தானே விமர்சனம் பண்ணுறீங்க. அப்போ இன்னும் அது தொடர்கிறது, எலெக்ஷன் கமிஷன் வந்ததுக்கு பிறகு கூட அது தொடர்கிறது, அதிகாரிகள்லாம் ஒரு தலைப்பட்சமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் இந்த இடத்துல. நான் எங்கள் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், தலைவர் விஜய் அவர்களை அவரோட ஃபேமிலியில் ஒருவரா, குடும்பத்தில் ஒருவரா, ஒரு காலத்தில் எம்ஜிஆர் காமராஜர் இருந்தார், அப்புறம் அண்ணா இருந்தார், அப்புறம் எம்ஜிஆர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனேட் ஒரு தலைவராக எங்கள் தலைவரை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னோட குடும்பத்தில் ஒருத்தராக, தன்னோட குடும்பத்தில் ஒரு எம்எல்ஏவாக, தன்னோட ஒரு குடும்ப உறுப்பினராக பார்க்குறாங்க. அதுக்குண்டான காலங்கள் தான் இது. எந்த ஏங்கிளில் கடல் நம்ம பார்க்குறோம் இல்லையா, கடலை வந்து எவ்வளோ அணை போட்டு தடுத்தாலும் தடுக்க முடியாங்கிற மாதிரி தான் இது. எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில்? நீங்கள் பிரச்சாரத்துக்கெலாம் விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்காரு, பொதுவாகவே உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம்? என்ன எதிர்பார்க்குறாங்க மக்களும் உங்கள்கிட்ட? மக்கள் எதிர்பார்ப்பு ஒன்று தான், நல்ல ஆட்சி மலரணும், ஊழலற்ற ஆட்சி வேணும், என்றைக்கும் மக்கள் தொடர்பில் இருக்கணும், ஊழல் பண்ணக்கூடாது, பெண்கள் சென்ட்ரிக்காக அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்கணும், எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் லான்ச் பண்ணாலும் அது மக்களை சென்றடையும் வகையில் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். அதுதான் அதை நம்ம செய்வோம். இதுதான் தாவேக்காவுடைய ப்ரையாரிட்டி, இமீடியட் ப்ரையாரிட்டி இதுதான். பட் ஒரு விஷன் இல்லை தாவேக்காக்கு. ஒரு நடிகர் ஆரம்பித்த கட்சி, க்ரௌட் வராங்க, நடிகரை பார்க்க வராங்க, போயிடுறாங்க அப்படின்ற அடிப்படையில் உங்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரு பார்வையே இல்லாத ஒரு கட்சியாக இருக்குது. அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அடுத்த 30 வருஷத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அடுத்த 50 வருஷத்துக்கு எங்ககிட்ட இந்த செயல் திட்டம் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே ப்ரெசென்ட் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுங்கள்? நீங்களாக தான் என்ன இது நீங்களாக தான் சொல்கிறீங்க, நடிகர் ஆரம்பித்த கட்சி, நடிகர் விஷன் இல்லாத கட்சி அப்படின்னு. மக்கள் அதெல்லாம் சொல்லலை, இளைஞர் சொல்லலை. ஒரு காலகட்டங்களில் வந்து 50, 60, 70 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் அரசியல் நிகழ்வில் இருந்தாங்க, அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கப்புறம், வெற்றித் தலைவர் வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி இருக்கிற 18 வயசு 15 வயசு 12 வயசு பசங்களாம் கூட அரசியல் என்னென்னு தெரியுது. எந்த நோக்கத்துக்காக அரசாங்கம் என்ன செய்யணும், அரசியல் கட்சி என்ன செய்யணும், மக்கள் உரிமைகள் என்ன, கடமைகள் எல்லாமே சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு அடிப்படை குடிமகனுக்கும், தமிழ்நாடு அரசியலில் இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தெரியுது. இந்த நிகழ்வு போதும், நான் வந்து 10 வருஷத்துக்கு இதை பண்ண போகிறேன், 50 வருஷத்துக்கு இதை பண்ண போகிறேன், அந்த விஷனை விட நாங்கள் மக்களையும், மக்கள் சார்ந்த உரிமைகளையும் கடமைகளையும் சொல்லிக் கொடுக்குறோம். அவன் டெவலப் ஆகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஊழலற்ற, நேர்மையான, ப்ரொடெக்டிவான, போதை இல்லாத வாழ்க்கையும் எங்கள் மக்கள், நாங்கள் உருவாக்குற அவசியம் இல்லை, மக்களே உருவாக்குவாங்க. ஸோ உங்களுடைய இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில், இந்த அஜெண்டாவில் திமுகவை தான் தாவேக்கா ரொம்ப அட்டாக் பண்ணுது, அதிமுகவை அட்டாக் பண்ணல, பாஜகவை அட்டாக் பண்ணல. பாஜக என்ற பெயரை கூட உச்சரிக்க தாவேக்கா தலைவர் தயங்குகிறார் அல்லது அச்சப்படுகிறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் என்பது இருக்குது. நீங்கள் மற்ற எல்லா கட்சிகளும் வந்து பாஜகவுக்கு எதிராக பேசும்போது தாவேக்கா ஏன் அதை பற்றி பேசுவதில்லை? அதே மாதிரி திமுக மட்டுமே மையமிட்டு உங்களுடைய அட்டாக் ஏன் இருக்குது? இதெல்லாம் நீங்கள் சொல்ல ப்ரெஷப்ஷன் தான். இப்போ நம்ம ஒரு ஸ்கூல்ஸில் படிச்சிருப்போம், அல்லது வேறு ஏதாவது ஒரு காம்படிஷன் எக்ஸாம்லாம் போயிருப்போம், அல்லது ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி போயிருப்போம். அங்கெல்லாம் வந்து 2 மேட்ச் தான் நடக்கும், ஒரு மேட்ச் தான் நடக்கும். 2 பிளேயருக்குள்ளே தான் கேமே, 3 பிளேயர் வர மாட்டாங்க. இன்டர்நேஷ்னல் எங்கே போனாலும், கபடி போனாலும், கிரிக்கெட் போனாலும், ஃபுட்பால் போனாலும், கிரவுண்ட் லெவல் பிளேயர் வந்துட்டால் 2 பேர் தான் இல்லையா? அதே மாதிரி தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கும்போது 2 பிளேயர் தான். ஒரு பிளேயர் நேற்று வின் பண்ண ஆட்சியில் இருக்கவங்க, இன்னொன்று அதற்கு மாற்றாக மக்களை மையப்படுத்தி திறமையாக இருக்கிறவங்க. அதனால் இது நம்ம 3, 4, 5 பற்றி பேசின அவசியமே இல்லை. யார் ஒருவர், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டை போயிட்டோம்னா, போன வருடம் கிரிக்கெட்டில் கோல்டு மெடல் வாங்கினது யார், அடுத்து நான், அதுதான் போட்டியை ஒழிய போன 5 வருடத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கினார், 10 வருஷம் முன்னாடி ஒருத்தர் வாங்கினார், அவங்களுக்கு காம்படிஷன் இது இல்லை. நேற்றைய தங்கம் வென்றவருக்கும் இன்று வெள்ளப்போருக்கு உண்டான போட்டி தான் இது. அதான் அரசியல். டேரெக்டாக நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு போனீங்கன்னா அது ஓகே. ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து செமிஃபைனல்ஸ் இருக்கும், குவார்ட்டர் ஃபைனல்ஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல மேட்சஸ் இருக்கும்.
அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு அணியோட மட்டும்தான் நாங்கள் விளையாடுவோம், இன்னொரு அணியை பற்றி நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதே வந்து ரூல்ஸ் ஆஃப் த கேம் அப்படி கிடையாது இல்லையா? உங்கள் புரிதல் தப்பு. இது 2026 சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல்னால் ஒரு அணி 2 அணி தான் விளையாடும். 5 அணிகள் வருவாங்க, அவங்க ஓரமாக விளையாடிட்டு இருப்பாங்க. இது தேர்தலுங்கிறது ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் நேற்று இருந்த ஒரு அரசியலும் இன்றைக்கி இருக்கிற அரசியலும் தான் கேம். யாருக்கு அதிகமான பாப்புலேஷன்ஸ் இருக்குது, யாருக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது, யாரால் தூய்மையான ஆட்சியை கொடுக்க முடியுங்கிறது தான் ப்ளே. அங்கே தங்க கோப்பைங்கிறது தூய்மையான ஆட்சி பொறுத்து வரைக்கிறது அதுதான். இல்லை, இன்றைக்கி தமிழக அரசியலில், இந்திய அரசியலில் பாஜக அப்படின்ற ஒரு கட்சி ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. பல மாநிலங்களில் அவங்க வந்து அரசியலை தீர்மானிக்கிறாங்க. பல மாநிலங்களில் அவங்க வந்து பல விஷயங்களை வந்து அவங்களுடைய ஃபுட்ஹோல்ட் வரணுன்றதுக்காக பல விஷயங்களை பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டை வந்து மையப்படுத்தி பாஜக இங்கே வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் ஆஃப் போலரைசேஷன், அதாவது இங்கே ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்க வேண்டும்ன்றாங்க. திருப்பரங்குன்றம் மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இங்கே ஒரு அசாதாரண சூழல் அப்படின்னு ஏற்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு அரசியல் என்பது முன்னெடுக்கிறது. அப்படின்னா அதை பற்றி பேசாமல் கடந்து போவது சரியா? அதை நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டீங்க. இந்திய அரசியல் வேறு, தமிழக அரசியல் வேறு. தமிழக மக்களோட சென்டிமெண்ட்ஸ் வேல்யூஸ் வேறு, இந்திய அரசியல் சென்டிமெண்ட் வேல்யூஸ் வேறு. தமிழ்நாட்டு மக்களுக்கு கிளியராக தெரியும். தமிழ்நாட்டு பிரச்சனை வந்தால் இப்படி தான் நோக்கம் இஷ்யூஸ் இருக்கணும், இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும். பார்லிமெண்ட் தேர்தல் வருதுன்னா இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும். ஸோ இது எந்த கட்சிகள் வந்தாலும் தமிழ் மண்ணை சார்ந்த கட்சிகளுக்கும் தமிழ் மண்ணை சார்ந்த மக்களுக்கும் உண்டான பதில் இங்கே தான் கிடைக்கும். இல்லை, பாஜகவோட ஒரு கூட்டணி போல் சினாரியோலையோ அல்லது பிற்காலத்திலையோ ஏற்படுவதற்கான பல்வேறு காரணங்கள் இருக்கிறதுனால தான் விஜய் அமைதியாக இருக்கார் அப்படின்ற ஒரு டைரக்ட் விமர்சனம் என்பது உங்கள் மீது வைக்கப்படுகிறது. பாஜக பல அழுத்தங்களையும் வந்து தாவேக்கா கொடுக்குது அப்படின்னாங்க, உண்மையா? அதை நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து எப்படி சொல்லலாம்னா, இந்த போஸ்ட் எலெக்ஷன், ப்ரீ எலெக்ஷன் இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் கடந்து போகிற சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோட அன்பு, மக்களோட அஃபெக்ஷன், மக்களோட நேர்மை எங்கள் பக்கம் இருக்குது. ப்ரீ எலெக்ஷன், போஸ்ட் எலெக்ஷன் அதெல்லாம் விட இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எல்லா தொகுதிகளிலையும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி. பட் நீங்கள் பாஜக பற்றி பேசவே மாட்டேன்றீங்களே? அது தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தான் நம்ம பேச முடியும். தான் பிலாங்ஸ் டு சென்ட்ரல் பார்ட்டி. ஸோ தமிழ்நாடு பாஜக தமிழ்நாட்டில் 3 கட்சி 4 கட்சிகள் தான் இருக்கும். இங்கே இந்த மண்ணில் இருந்த கட்சியில் என்னென்ன அதுதான். இல்லை, நான் என்ன கேட்குறேன், திமுக அணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்டிஏ. அதிமுக அணி கூட கிடையாது, என்டிஏ வந்து பாஜகவுடைய அணி. நீங்கள் அந்த வார்த்தையில் கரெக்டாக கவனிங்க. பேசாமல் நீங்கள் அவங்க அப்படி சொல்கிறது இல்லை. என்டிஏ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக சொல்கிறோம். அதிமுக கூட்டணி தான் நீங்கள் டிவிலலாம் போடுறீங்க. நிறைய டிவி சேனலாம் பார்த்தாலே திமுக கூட்டணி கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள் தான் போடுறாங்க. அதை நீங்கள் காயின் பண்ணுறதில்ல, பார்க்குறது இல்லையே. ஸோ அதனால் நீங்கள் பேசவே மாட்டீங்க பாஜக பற்றி. சட்டமன்ற தொகுதி தானே, சட்டமன்ற எலெக்ஷன் தானே, சென்ட்ரல் பாலிடிக்ஸில் வாங்க, அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக, சந்தேகம் என்ன. டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சில் டிஸ்ட்ரிக்ட் பற்றி தான் பேச முடியும், நேஷனல் பற்றி பேச முடியாது. நேஷனல் எலெக்ஷனில் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேச முடியாது. அந்தந்த பார்டருக்கு என்ன உரிமைகள் இருக்கோ அந்த கடமைகளையும் உரிமைகள் தான் செய்ய முடியும். இல்லை, அது ஒரு தயக்கம் ஏதோ ஒன்று இருக்கா? ஏதாச்சும் நீங்களா யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தயக்கம்லாம் ஒன்றும் இல்லை. விஜய் வந்து பாஜக கூட்டணியோடு போயிடுவார் அப்படின்லாம் சமீப காலத்தில் அதெல்லாம் நீங்களா ஒன்று சொல்கிறீங்க. என்ன நடந்துச்சு? ஒரு அழுத்தம் என்பது இருந்துச்சா? எல்லா பக்கம் இருக்க தான் இருக்கும். அழுத்தங்கிறது பேசுனாங்களா? யார்? பாஜக தரப்புலேருந்து பேச போய் முயற்சி. அது எல்லா காரணமும் எல்லா இடங்கள்லேருந்து வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். நம்மளை சார்ந்து இயங்கும் அனைத்து கட்சிகளும் நம்மகிட்ட வருவாங்க. நம்ம யாரையும் வாலண்டரியாக போய் கூட்டணிக்கோ மற்ற பிரச்சனைக்கோ பேசுறது கிடையாது. தலைவரையும் சார்ந்த, தலைவரோட கழகத்தையும் சார்ந்த நிறையா பேர் வருவாங்க, சொல்லுவாங்க, பேசுவாங்க. இல்லை, இப்போ தாவேக்காவோட கூட்டணிக்கு யாரும் வரல. காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்த்தாங்க, யாரும் வரல. மற்ற கட்சிகள் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஒரு விஷயம் பிறகு யாருமே வரல அப்படின்றது தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவா? யாருமே வரல, எல்லாரும் வந்தாங்க, எங்களை தேடி வந்தார்கள். நாங்கள் அதுக்கான இடத்தையோ ஸ்பேஸையோ கொடுக்கல. ஏன்? என்ன காரணம்? என்ன அஜெண்டாவோட வந்தாங்க? எல்லாம் நிறைய அஜெண்டாவில் வருவாங்க, நிறைய பேகேஜோடு வருவாங்க. நம்ம மக்களை சார்ந்து இருக்கோம், எல்லாம் வேட்பாளராக வருவாங்க, நாங்கள் காப்பாளராக இருக்கோம். மக்களுக்கு தேவையை கூட வந்து பூர்த்தி பண்ணி தரதுக்காக நாங்கள் இருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது, இஸ் டிவிகே அ ஸ்பாய்லர், அ டிஸ்ரப்டர் ஆர் அன் எக்ஸ் ஃபேக்டர்? என்ன வாட் இஸ் கோயிங் டு பி டிவிகேஸ் ரோல்? டிவிகேவோட ரோல் என்னவாக இருக்குது போல்? நீங்கள் சொன்ன 3 பாயிண்ட்டையுமே கடந்து போயிடுவேன் நான். ஏபிசிலாம் இல்லை.
அதையும் தாண்டி ரோமன் லெட்டர் அங்கே இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் தலைவரோட இத்தனை வருட காலங்களில் பார்த்துருப்போம், அரசியலில் வேட்பாளரை மட்டும்தான் பார்த்துருப்போம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா இங்கே தலைவர் சொல்ல எல்லாருமே இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இது வரைக்கும் இருந்த ஆண்ட கட்சிகள், ஆளுநர் கட்சிகள், 50 வருட கட்சிகள் என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஒரு வேட்பாளரை லிஸ்ட்டு தான் கொடுப்பாங்க, ஃபோட்டோ தான் அனுப்புவாங்க. எங்கள் தலைவர் மட்டும்தான் 234 தொகுதிகள்லையும் புதுச்சேரி 30 தொகுதிகள் வேட்பாளர்களை பேர் சொல்லி படித்து வணக்கம் சொல்லி மீட் பண்ணியிருக்காரு. இது எங்கள் கட்சியும் தான், எங்களோட கழகத்தில் மட்டும் தான் பண்ண முடியும். இதே போல் தான் இதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 3 ஏபிசி அஜெண்டா தூக்கிட்டு எங்களை பொறுத்தவரைக்கும் தனி விதமான புதுமையான புதியதோர் விதி செய்வோம், புதுமையாக நாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி புரட்சிகரமாக அரசியல் பார்வையும் புரட்சிகரமாக அரசியல் விதைகளையும் விதைச்சிருக்கோம் நடக்கும். ஸோ தாவேக்காவை குறைச்சி மதிப்பிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த பிரச்சார பாடல்லையும் அவர் சொல்கிறாரு, நான் தனியாக வரேன், என்னை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுற மாதிரி ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறது, மக்கள் மத்தியில் அதை விதைக்கிறாங்க அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளும் குறைச்சி மதிப்பிடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சந்தேகம் என்ன? எண்ணங்கள் தான், எண்ணம் போல வாழ்க்கை, எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. எங்களோட ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கும் இல்லையா, உலக லெவலில் இந்தியாவில் மட்டும்தான் அதிகப்படியான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. அதே போல் தான் தமிழக மக்களும் தமிழ்நாட்டிலையும் அதிகப்படியான இளைஞர் சமுதாயம், இளைஞர் எழுச்சியான ஒரு அரசியல் கட்சிங்கிறது தமிழக வெற்றி கழகம் மட்டுமே. அதிகமான இளைஞர்கள் புரிதலோட அரசியலுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான், தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான். ரைட் சார், ரொம்ப நன்றி எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. மிக நன்றி, தேங்க்யூ.